தமிழகத்தில் இருந்து பெங்களூரு செல்லும் பேருந்துகள் இன்று ஓசூர் வரை மட்டுமே இயக்க கிருஷ்ணகிரி காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. மேகதாதுவில் புதிய அணை கட்ட வலியுறுத்தி கர்நாடக மாநில எல்லையான அத்திப்பள்ளியில் கன்னட ஜாகிருதி வேதிக்கை அமைப்பினர் இன்று சாலை மறியல் போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதையொட்டி அசம்பாவிதங்களை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பெங்களூருவுக்கு இயக்கப்படும் அரசு பேருந்துகளை மறு உத்தரவு வரும் வரை இயக்கக்கூடாது என்று கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை அதிரடி உத்தரவிட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் கைலாசநாதர் கோவிலில் நடைபெற்ற 63 பெருவிழாவில் 63 நாயன்மார்களின் திருவீதி உலா பக்தி பரவசத்துடன் நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் சப்பரங்களில் எழுந்திரடிய நாயன்மார்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். பெண்கள் திருவிளக்குகள் ஏந்தியும் பக்தர்கள் சிவாய நமக ஓம் நமச்சிவாய என முழக்கமிட்டும் வழிபட்டனர். கிருஷ்ணகிரியில் நடைபெற்ற அகில இந்திய மாங்கனி கண்காட்சியில் பெண்கள் கலந்து கொண்டு மாங்கனியை அடிப்படையாக கொண்டு பலவித உணவு வகைகளை சமைத்தனர். குறிப்பாக மா பாயாசம், கேசரி, மோர், தொக்கு, கீர், லட்டு, சட்னி, லஸ்ஸி, அல்வா, ஜெல்லி, பஜ்ஜி, பர்பி உள்ளிட்ட ஏராளமான உணவுகளை சமைத்தனர். இந்த உணவுகளை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் ருசி பார்த்து பாராட்டினார். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல வகையான மாம்பழங்களை காட்சிப்படுத்தும் விதமாக அரங்குகள் அமைக்கப்பட்டு மக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. காரைக்குடி அருகே வேலங்குடி உள்ளிட்ட 18 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் குலதெய்வமான அழகர் கோவில் 18ஆம் படி கருப்பரை வழிபடுவதற்காக 21 மாட்டு வண்டிகளில் பயணத்தை தொடங்கினர். குன்றக்குடி பிள்ளையார்பட்டி வழியாக சுமார் 72 கிலோமீட்டர் பயணித்து அழகர் கோவில் செல்லும் அவர்கள் நேர்த்திக்கடனை செலுத்தி வழிபாட்டை நிறைவேற்றிய பின்னர் மீண்டும் மாட்டு வண்டிகளில் சொந்த ஊர் திரும்புவார்கள். ஆடி பட்டம் தேடி விதை என்ற சொல்லுக்கு ஏற்ப திருவாரூர் அருகே நடவு திருவிழா நடைபெற்றது. ஐதீகத்தின்படி இறைவன் இறைவி வடிவில் குழந்தைகள் உழவன் உலத்தியாக மாறி நடவு செய்யும் பாரம்பரிய திருவிழாவில் ஏராளமான விவசாயிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வறட்சி காரணமாக நெற்பயிர்கள் கருகி வருவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இயல்பை விட வெப்பத்தின் தாக்கம் அதிகளவு காணப்படுவதால் நெற்பயிர்கள் கருகி சேதம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் வேறு வழியில்லாமல் கால்நடைகளை கொண்டு நெற்பயிர்களை மேயவிடும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதியில் தண்ணீர் இல்லாமல் 4000 ஏக்கர் பயிர்கள் காய்ந்து மாடுகளை வைத்து மேயவிடும் நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். நெல், கரும்பு, வேர்க்கடலை உள்ளிட்ட பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத காரணத்தால் அவை நிலத்திலேயே காய்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட தங்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கறிக்கோழி எடை மோசடியை தடுக்காவிட்டால் வரும் 31ஆம் தேதி ஒசூரில் இறைச்சி கடைகள் அடைக்கப்படும் என இறைச்சி வியாபாரிகள் அறிவித்துள்ளனர். கறிக்கோழிகளை விற்பனைக்கு அனுப்புவதற்கு 15 மணி நேரத்திற்கு முன்பாகவே அவற்றுக்கு தீவனம் வழங்குவதை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கோழிகளை விற்பனைக்கு அனுப்புவதற்கு சற்று நேரத்திற்கு முன்பு அதிக அளவில் தீவனங்களை கொடுப்பதால் கோழிகளின் உடல் எடை செயற்கையாக அதிகரிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டை எழுப்பியுள்ளனர். சென்னை கிடாம்பாக்கம் ரயில் நிலையத்தையும் பேருந்து நிலையத்தையும் இணைக்கும் நடைபால பணிகள் மந்தகதியில் நடைபெற்று வருவதாக புகார் எழுந்துள்ளது. உடனடியாக பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தால் மட்டுமே அனைத்து தரப்பு மக்களும் முழு சேவையை பெற முடியும் என்றும் கோரிக்கை எழுந்துள்ளது. தேசிய நெடுஞ்சாலையின் குறுக்கே 74 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கும் பணி 2024ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் தானிப்பாறையில் நடைபெறவுள்ள சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் ஆடி அமாவாசை திருவிழா முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடைபெறும் விழாவில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வரவுள்ள நிலையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சியர் சுகபுத்ரா அறிவுறுத்தினார். பாதுகாப்பு, கூட்ட நெரிசல், சுகாதாரம், மருத்துவம் மற்றும் ஆம்புலன்ஸ் வசதிகளையும் தயார் நிலையில் வைக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. சென்னை ஈசிஆர் பாலவாக்கம் பகுதியில் குதிரையில் சென்று ஆன்லைன் உணவு டெலிவரி செய்த ஊழியரின் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சாலையில் குதிரையில் பயணித்தபடியே உணவு ஆர்டரை வாடிக்கையாளரிடம் கொண்டு சென்ற ஜொமாட்டோ ஊழியரை அப்பகுதி மக்கள் வியப்புடன் பார்த்தனர். இல்லாத நாடுதான் எங்கும் இல்லை
திருவள்ளூரை அடுத்த அரண்வாயிலில் உள்ள தனியார் மதுபான ஆலையில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிலிண்டரில் இருந்து கசிந்த அமோனியா வாயுவால் 5க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். இதனிடையே ஆலையில் பணியாற்றும் உறவினர்களின் நிலை குறித்த தகவல் தெரிவிக்க கோரி கிராம மக்கள் வட்டாட்சியர் சரண்யா மற்றும் நிர்வாகத்தினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பஸ்தி பகுதியில் அரசு பள்ளி அருகே செயல்படும் 2 மதுபான கடைகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் வாகனத்தை மறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பள்ளியில் இருந்து 300 மீட்டர் தொலைவில் கடைகள் செயல்படுவதால் மது குடிப்போர் நடமாட்டம் மற்றும் போக்குவரத்து நெரிசலால் மாணவர்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாக புகார் தெரிவித்தனர். நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மதுபான கடைகளை விரைவில் இடமாற்றம் செய்வதாக ஆட்சியர் உறுதியளித்ததைத் தொடர்ந்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை நகரில் உள்ள கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட தீவிர நோயால் பாதிக்கப்பட்ட 24 வயது இளம்பெண் தன்னிச்சையாக சுவாசிக்கும் நிலைக்கு முன்னேறியுள்ளார். கர்ப்பகாலத்தில் ஏற்பட்ட உயிருக்கு ஆபத்தான மருத்துவ சிக்கலால் அந்த இளம்பெண்ணின் இதயம், நுரையீரல், மூளை உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டது. சுவாசம் சீரானதைத் தொடர்ந்து கழுத்தில் பொருத்தப்பட்டிருந்த செயற்கை சுவாச குழாய் அகற்றப்பட்டு தற்பொழுது அவர் தன்னிச்சையாக சுவாசிக்கும் நிலையில் உள்ளார். நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். வினாத்தாள் கசிவு குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீதான வழக்குகளை திரும்பப் பெற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் காங்கிரஸ் கட்சியினர் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை, தேனி, அரியலூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நடைபெற்ற போராட்டங்களில் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. புதுக்கோட்டையில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கான அரசு நலத்திட்ட பதிவு முகாமை அமைச்சர் முகமது பர்வேஸின் சகோதரர் முகமது இப்ராஹிம் ஆய்வு செய்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஆட்சியர் ஆய்வு செய்துவிட்டு சென்ற பின்னர் முகாமுக்கு வந்த அவர் மாநகராட்சி ஆணையருடன் சென்று ஆவணங்களை பார்வையிட்டு ஆலோசனைகள் வழங்கியதாக கூறப்படுகிறது. அரசு பணிகளில் கட்சி நிர்வாகிகள் ஆய்வு செய்யக்கூடாது என்று தாவேகா தலைமை அறிவுறுத்திய நிலையில் இது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சை பெருவுடையார் கோயிலில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட 102 சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் செயல்பாட்டிற்கு வந்தன. கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு வரை செயல்பட்டு வந்த சிசிடிவி கேமராக்கள் பழுதடைந்ததை அடுத்து இவை அமைக்கப்பட்டுள்ளன. தற்பொழுது பொருத்தப்பட்டுள்ள கேமராக்களை முறையாக கண்காணித்து கட்டுப்பாட்டு அறையில் நிரந்தரமாக கண்காணிக்கும் வகையில் பணியாளர்களை நியமிக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே வேந்தோணி கண்மாயில் அனுமதியின்றி அதிக ஆழத்தில் மண் அள்ளி விற்பனை செய்வதாக புகார் அடைந்தது. கண்மாயில் சுமார் 5 ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் 40க்கும் மேற்பட்ட டிராக்டர்களில் 15 அடி ஆழம் வரை மண் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் கண்மாயில் ஆழமான பள்ளங்கள் ஏற்படுவதுடன் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டம் கடம்பூர் ஊராட்சியில் முறையான குடிநீர் வழங்கவில்லை என கூறி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்பகுதியில் 100 நாள் வேலை வழங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மாநகராட்சியில் பாதாள சாக்கடை அடைப்புகளை அகற்றவும், விஷவாயு தாக்குதலில் இருந்து தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கவும் AI தொழில்நுட்பத்தில் இயங்கும் ஜென் ரோபோட்டிக்ஸ் இயந்திரம் வாங்கப்படவுள்ளது. இதற்கான செயல்முறை விளக்கம் காரைக்குடியில் நடைபெற்ற நிலையில் அமைச்சர் பிரபு, மாநகராட்சி ஆணையர் பாலு உள்ளிட்டோர் நேரில் பார்வையிட்டனர். தூத்துக்குடியில் காவல் நிலையத்தில் மயங்கி விழுந்து பின்னர் மருத்துவமனையில் உயிரிழந்த அருணாச்சலத்தின் குடும்பத்தினரை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி MP நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து தாவேகா வழக்கறிஞரால் தாக்கப்பட்டதாக கூறப்படும் லிங்ககுமார் என்பவரை மருத்துவமனையில் சந்தித்து நடந்த சம்பவங்கள் குறித்து கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சில பேருக்காக மட்டும் செயல்படுகிறதா என கேள்வி எழுப்பினார். இந்த நாட்டில் சட்டம் ஒழுங்கு, காவல்துறை என்று ஒன்று இருக்கா, இல்லைன்னா அது சில பேருக்காக மட்டுமே செயல்படக்கூடிய ஒன்றாக மாறிவிட்டதா 70 நாள்ல அப்படின்னு எனக்கு தெரியும். சேலம் அருகே ஹெல்மெட் கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இரு வீடுகளில் 20 பவுன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட வழக்கில் ஏற்கனவே 4 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தம்பம்பட்டி அருகே ஹெல்மெட் அணிந்த 7 பேர் கொண்ட கும்பல் இரு வீடுகளில் புகுந்து கொள்ளையில் ஈடுபட்டது. இந்த வழக்கில் தலைமறைவாக இருந்த கௌதம், விநாயகமூர்த்தி, விஜய் ஆகிய மூவரையும் திருச்சி பகுதியில் கைது செய்த காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பணிநீக்கம் செய்யப்பட்ட தற்காலிக கணினி ஆபரேட்டர் ஒருவர் அலுவலகத்தில் பணியாற்றியதாக புகார் எழுந்துள்ளது. கடந்த 6ஆம் தேதி மாவட்ட ஆட்சியரால் பணிநீக்கம் செய்யப்பட்ட சுதர்சன் அலுவலகத்தில் கணினியில் வேலை பார்த்ததாக சத்துணவு ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதுகுறித்து விளக்கம் கேட்டபொழுது வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட நபரை அதிகாரிகள் எவ்வாறு பணியாற்ற அனுமதித்தனர் என்பது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளிக்க உள்ளதாக சத்துணவு ஊழியர் சங்கம் தெரிவித்துள்ளது. அப்புறம் வேற எப்படி பேசுறாங்க? உன்னைய வந்து சஸ்பெண்ட் பண்ணாச்சு, உன்னைய வந்து டிஸ்மிஸ் பண்ணியாச்சுல. என்ன நீ எப்பறம் வந்தீங்க? நீ எப்பறம் இங்க வந்து உட்கார்ந்து வேலை பார்க்கற? வெள்ள போறாங்கல்ல, வெள்ள போறாங்க. எங்க போற பிடி வருகிறா இல்லையா? பிச்சு கூட பிச்சு. என்னடா நீ எப்பறம் இங்க வேலை பார்க்கற? நீ எப்படி இங்க வந்து உட்கார்றாங்க செக்ஷன்ல? உன்னை வந்து டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்களா? நீ எப்பறம் இங்க வந்து உட்கார்ந்து நீ எப்பறம் இங்க வேலை பார்க்கலாம்? நீ எப்படி இங்க வந்து வேலை பார்க்கலாம்? இல்ல கரெக்ட் இப்ப நான் போய் கேக்குறேன், சொல்றேன். என்ன நாளைக்கு அங்க வந்து பதில் சொல்லு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சாலைப்புதூர் மீனாட்சி நகர் பகுதியில் அதிகாலையில் முகமூடி அணிந்த 6 மர்ம நபர்கள் சுற்றித் திரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வீடுகளை நோட்டப்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பாக பொதுமக்கள் கோவில்பட்டி மேற்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அப்பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் மர்ம நபர்கள் யார், திருட்டுக்கு திட்டமிட்டார்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுரை மாநகராட்சி பகுதியில் விதிமுறைகளை மீறி கட்டப்பட்ட 90 கட்டடங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான பொதுநல வழக்கு நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மாநகராட்சி தரப்பில் விதிகளுக்கு புறம்பாக கட்டடங்களுக்கு அனுமதி வழங்கிய 94 அதிகாரிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும், திருப்திகரமான விளக்கம் இல்லையெனில் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கை முடித்து வைத்தனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தனது வாழ்க்கை பயணம் பற்றி ஒளிபரப்பான வீடியோவை கண்ட அமைச்சர் ஜெகதீஸ்வரி கண்கலங்கி எழுதார். உடனடியாக பொதுமக்கள் அவரை ஆஸ்வாசப்படுத்தி மேடைக்கு அனுப்பி வைத்தனர். விஜயம் என்ற புதிய செயலியை அமைச்சர் ஜெகதீஸ்வரி அறிமுகம் செய்து வைத்தார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் முத்துமாரியம்மன் கோவிலில் முளைப்பாரி உற்சவம் நடைபெற்றது. பெண்கள் மங்கள இசை முழங்க தலையில் முளைப்பாரிகளை சுமந்து பக்தி முடக்கத்துடன் ஊர்வலமாக சென்றனர். சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வழிபாட்டு முறைகளின்படி முளைப்பாரிகள் குளத்தில் கரைக்கப்பட்டன. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே வண்டல்மண் எடுப்பதாக கூறி செங்கல் சூளைகளுக்கு மண் கடத்தப்பட்டதால் பனங்காட்டூர் ஏரிக்கரை சேதமடைந்துள்ளதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஏரிக்கரை உடைக்கப்பட்டதால் பழமையான பனை மற்றும் ஈச்ச மரங்கள், மின்கம்பங்கள் சாயும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், மழை காலத்தில் ஊருக்குள் வெள்ள நீர் புகும் அச்சம் உள்ளதாகவும் தெரிவித்தனர். மணல் கடத்தலை தட்டி கேட்ட கிராம மக்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதாகவும் புகார் அடைந்துள்ள நிலையில் வருவாய்த்துறை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சேவை மையத்தில் ஆதார் விவரங்களை அப்டேட் செய்ய மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். அரசு கல்வி உதவித்தொகை பெற ஆதார் மற்றும் கைரேகை உள்ளிட்ட விவரங்களை அப்டேட் செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் குறுகிய கால அவகாசமே வழங்கப்பட்டுள்ளதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். பள்ளிகளிலேயே சிறப்பு ஆதார் முகாமை அமைத்து மாணவர்களின் சிரமத்தை தவிர்க்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மதுரை மாவட்டம் பாலமேடு பேரூராட்சியில் 1,20 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் ராணுவ வீரர் ஒருவர் அதிகாரிகளிடம் ஆவேசமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஆர்எம் நகரில் பழைய சாலையை சீரமைக்காமல் வீடுகளே இல்லாத பகுதியில் அவசரமாக புதிய தார் சாலை அமைக்கும் பணியில் பேரூராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். என் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். விஜய் அண்ணா, எல்லாருக்கும் எல்லா உதவியும் பண்ணுறீங்க. எங்கள் பாப்பா உயிரை காப்பாற்ற கொஞ்சம் உதவி செய்யுங்க.
விருதுநகர் அருகே சிறுநீரக செயலிழப்பால் பாதிக்கப்பட்ட 6 வயது சிறுமியின் அறுவை சிகிச்சைக்கு தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் SP செல்வம் முதற்கட்டமாக 1,31,000 ரூபாய் நிதியுதவி வழங்கினார். மத்திய சேனை கிராமத்தைச் சேர்ந்த கூலி தொழிலாளி செல்வராஜ் சின்னம்மாள் தம்பதியின் மகள் ஹரிணிக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மேற்கொள்ள 10 லட்சம் ரூபாய் செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுமியின் பெற்றோரை நேரில் அழைத்து நிதியுதவி வழங்கிய MLA தேவையான சிகிச்சையை விரைந்து மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். தமிழ்நாடு டிஜிட்டல் ஊடகவியலாளர் சங்கம் சார்பில் நீட் தொடர்பான சிறப்பு கருத்தரங்கம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நடைபெற்றது. இதில் பேசிய CPI மாநில செயலாளர் வீரபாண்டியன், உலகின் எந்த பகுதியில் மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி அவமானப்படுத்தினாலும் அதற்கு எதிரான ஒரு இயக்கம் உருவாகும் என்றார். அதுபோலவே கரப்பான்பூச்சி இயக்கமும் உருவாகியிருப்பதாக தெரிவித்தார். காவல்துறை கொண்டு ராணுவத்தை கொண்டு மக்கள் எழுச்சியை அடக்கலாம் என்று நினைக்கிற ஆளும் வர்க்கத்திற்கு மாணவர்கள், இளைஞர்கள் சரியான பாடத்தை இன்றைக்கு புகட்டியிருக்கிறார்கள். அரசு முதலில் பணிந்திருக்கிறது. போராட்டத்தில் தனக்கு முன் பேசியவர், ஜனநாயகன் படம் பார்த்தவர்கள் எல்லாம் ஜோக்கர்கள் என பேசியதால் தான் தன்னை ஆவேசப்பட தூண்டியதாக நடிகர் சனம் ஷெட்டி தெரிவித்தார். சென்னை புதுப்பேட்டை LG சாலையில் பொது விழிப்புணர்வு அமைதி பேரணி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் நீட் போராட்டத்தின் பொழுது ஏற்பட்ட சர்ச்சை குறித்து பதிலளித்தார். பிளாக் ஷர்ட் போட்டு வந்தார் நேற்று பேசினவர். ஜனநாயகன் பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்க, FDFS பார்த்த ஜோக்கர்ஸ் எல்லாம் வந்து பேசுறாங்கன்னு பேசிட்டு போனாங்க. அதுதான் என்ன ட்ரிகர் பண்ணது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் நாஞ்சில் நாடு உணவு திருவிழா கன்னியாகுமரியில் தொடங்கியது. சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேஷ்குமார் இதனை தொடங்கி வைத்தார். விழாவின் சிறப்பு அம்சங்களாக அவியல், மீன் குழம்பு, பாயாசம், மரவள்ளிக்கிழங்கு, அதிரசம், முந்திரி கொத்து, வாழைக்காய் சிப்ஸ், போலி, கருப்பட்டி அல்வா உள்ளிட்ட உணவு வகைகள் சுவையாக சமைத்து வழங்கப்பட்டன. கோவை சின்னவேடம்பட்டி ஏரியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு மையம் அமைப்பதால் எந்த பாதிப்பும் இல்லை, மக்களுக்கு எந்த இடையூறும் ஏற்படாது என பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் தெரிவித்தார். வஉசி மைதானம் அருகில் 5,90,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள இறகுப்பந்து, கபடி, வாலிபால், விசு ஆகிய விளையாட்டுகளுக்கான உள் விளையாட்டு அரங்கத்தை அமைச்சர் சம்பத்குமார் திறந்து வைத்தார். அப்போது மாணவர்களுடன் அமைச்சர் வாலிபால் விளையாடினார். மயிலாடுதுறையில் தனியார் கேபிள்களை உரிமம் இல்லாமல் ரயில்வே மேம்பாலம் வழியாக கொண்டு செல்லும் நிறுவனத்தினரிடம் 50,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றதற்கான UPI பேமெண்ட் ஆதாரங்கள் வெளியாகின. லஞ்ச விவகாரத்தில் கடைநிலை ஊழியர் கார்த்திக் பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் லஞ்சம் கேட்கச் சொன்ன உயர் அதிகாரியை காப்பாற்ற முயற்சிகள் நடப்பதாக ரயில்வே ஊழியர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2 தவணைகளாக 28,000 ரூபாய் UPI மூலமாக செலுத்தியுள்ள ஆதாரம் வெளியாகியுள்ளது. புதுக்கோட்டை அருகே ஐயனார் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள கீழத்தானியம் மாவயல் காட்டு ஐயனார் கோயில் தேரோட்ட விழாவில் தேர் செல்லும் சாலையில் பக்தர்கள் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபட்டனர். மாவயல் காட்டு ஐயனார் தேரில் எழுந்தருளிய பிறகு பக்தர்களால் வடம்பிடிக்கப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியே வந்து தேரடியில் நிறைவுற்றது. விழாவில் கீழத்தானியம், காரையூர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் திரளாக பங்கேற்று வழிபட்டனர். திருப்பூர் ராயபுரம் பாண்டுரங்கன் ருக்மாயி கோவிலில் கருவறைக்குள் சென்று சுவாமி பாதம் தொட்டு வணங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆஷாட ஏகாதசியை ஒட்டி நடைபெற்ற இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி பாதம் தொட்டு தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாநகரில் உள்ள ஸ்ரீ தும்பவனத்தம்மன் கோவிலில் மூலவர் கையில் விளக்கு ஏந்தியபடி குழந்தை பாவை அலங்காரத்திலும் உற்சவர் பிறையில் தோன்றிய தும்பவனத்தம்மன் ஊஞ்சல் சேவை உற்சவத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஊஞ்சல் சேவையில் காட்சியளித்து தும்பவனத்தம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை செய்து பக்தர்கள் வழிபட்டனர்.
புதுக்கோட்டை அருகே அம்மையப்பட்டி மண்டலமுடை ஐயனார் கோவில் புறவியெடுப்பு விழாவை முன்னிட்டு மாலை நேரத்தில் மாட்டுப்பண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் 53 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. கொடி அசைத்ததும் காளைகள் சீறி பாய்ந்து ஓடின. சென்னை தாம்பரத்தில் கொரியர் வேலை பார்த்துக் கொண்டே போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டு வந்த கல்லூரி மாணவரை போலீசார் கைது செய்தனர். கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் சந்தோஷுக்கு மும்பையில் இருந்து சந்தேகத்திற்குரிய முறையில் கொரியர் பார்சல் ஒன்று தாம்பரம் வந்தது. பார்சலை சோதனையிட்ட கொரியர் நிறுவன ஊழியர் உள்ளே போதை மாத்திரைகள் இருப்பதைக் கண்டு தாம்பரம் போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். இதையடுத்து சந்தோஷின் வீட்டில் ஆய்வு செய்தபொழுது 2 கிலோ கஞ்சா சிக்கியது. திண்டுக்கல்லில் அரசு வேலை வாங்கி தருவதாக 13 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட பெண்கள் உட்பட 5 பேரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர். வேடச்சந்தூர் அருகே கானாப்பாடியைச் சேர்ந்த விவசாயி வடிவேல் தனது மகளுக்கு அரசு வேலை தேடி வந்துள்ளார். இதனை பயன்படுத்திக் கொண்டு கிரிதரன், விஜயலட்சுமி, திவ்யா ஆகியோர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி பல கட்டங்களாக மொத்தம் 13,80,000 ரூபாய் பெற்றுள்ளனர். பணத்தை திரும்ப கேட்டதற்கு கொலை மிரட்டல் விடுத்த நிலையில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். சேலம் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே உள்ள ஆனைமலை மாசாணியம்மன் கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 78 லட்சம் ரூபாய் கிடைக்கப்பெற்றது. 31 உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கையில் 77 கிராம் தங்கம், 139 கிராம் வெள்ளி உள்ளிட்ட பொருட்களும் கிடைத்ததாக கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டம் இடையபட்டியான்பட்டியில் 40 அடி ஆழமுள்ள வறண்ட கிணற்றில் தவறி விழுந்த 2 ஆட்டுக்குட்டிகளை தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பாக மீட்டனர். மேய்ச்சலின் போது 2 ஆட்டுக்குட்டிகள் கிணற்றுக்குள் தவறி விழுந்த நிலையில் ஏணி மூலம் கிணற்றில் இறங்கி குட்டிகளை மீட்டு தாயிடம் சேர்த்தனர். நீட் தேர்வு விவகாரத்தில் வினாத்தாள் கசிவு ஏற்பட்டதற்கு மத்திய கல்வித்துறை அமைச்சர் மட்டுமல்லாமல் பிரதமரும் பொறுப்பேற்க வேண்டும் என சமூக நீதித்துறை அமைச்சர் வன்னியரசு தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அவர் மாணவர்கள் நடத்தும் போராட்டங்கள் ஜனநாயக உரிமையின் வெளிப்பாடு என்று கூறினார். வெறுமனே அந்த சம்பந்தப்பட்ட அமைச்சர் மட்டுமல்ல, இந்த நீட்டு முறையே ஒரு ஊழல் தான். நீட்டுங்கிறதே தலித்துகள், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு எதிரானது. கரூர் சம்பவத்தை பார்த்து அழாத தாவேகாவினர் சினிமாவை பார்த்து அழுகின்றனர் என முன்னாள் சட்ட அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். பாளையங்கோட்டை மத்திய சிறை வாயிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்தது போராட்டக்காரர்களுக்கு கிடைத்த வெற்றி என்று தெரிவித்தார். இவங்க பிஜேபியினுடைய ஸ்லீப்பர் செல். பிஜேபி என்ன சொல்லுதோ அதை மீறி செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு செய்யறதுக்குண்டான தைரியம் கிடையாது. தமிழ்நாட்டில் பிஜேபியை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான். காங்கிரஸ் கட்சியுடன் தங்களுக்கு எந்த மோதல் போக்கும் இல்லை என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். மதுரையில் அக்கட்சியின் தென்மண்டல நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தாவேகா காங்கிரஸ் கூட்டணியில் தமாக இணையுமா என்ற கேள்விக்கு பதிலளித்தார். நாங்க நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படைத்தன்மை என்று நினைக்கிறோம். அதுல மனநிறைவு எங்களோடு இருக்கிறவர்களுக்கு இருந்தால் அந்த கட்சியோடு இருக்க நாங்கள் தயாராக இருப்போம். சதுரகிரியில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளை விரைவாக ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரியில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு பக்தர்கள் கூடும் அடிவார பகுதியில் அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க ஊராட்சி நிர்வாகம் தாமதப்படுத்துவதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் ஆடி அமாவாசை திருவிழாவின் போது ராணிப்பாறை அடிவார பகுதியில் உள்ள தோப்புகளில் நேர்த்திக்கடன் செலுத்துவதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள். ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள விழாவுக்கு மகாராஜபுரம் ஊராட்சி சார்பில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே நிலத்தகராறு விவகாரத்தில் 63 வயது மூதாட்டியை தாக்கிய உறவினர் உடனிருந்த வளர்ப்பு நாயையும் ஏவிவிட்டு மூதாட்டியை கடிக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ராவணாபுரம் ஊராட்சி வரப்பளம் பகுதியில் நிலத்தகராறு தொடர்பான மோதலில் 63 வயது முதிய பெண்மணி நாகரத்தினத்தை அவரது உறவினரை தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன.
தாவேக்காவுடன் கூட்டணி தொடரும் என IUML தேசிய தலைவர் காதர் மொஹிதீன் கூறியுள்ளார். திருச்சி பாலக்கரை பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அப்போது படம் பார்க்கும்போது சில காட்சிகளில் எமோஷன் ஆகி கண்ணீர் வரும், அதனை எதற்கு பெரிதுபடுத்த வேண்டும் என்றார். நீங்கள் எமோஷன் ஆகும்போது நீ கண்ணீர் விடுங்க, அது உங்களுடைய உணவு சார். விவசாயிகள் போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களுக்கு பணியாத மத்திய அரசு மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்துள்ளதாக CPI MP சுப்பராயன் கருத்து தெரிவித்துள்ளார். நியூஸ் 18க்கு பிரத்யேக பேட்டி அளித்தவர் தமிழ்நாட்டில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யப்படும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றும் கூறினார். மோடி சர்க்கார் மாணவர்களின் போராட்டத்தில் முதல் முறையாக மண்டியிட்டு இருக்கிறது. நாங்கள் வெள்ளற்கரிய சக்தி என்று சொல்லிக் கொண்டிருந்தது வெற்று வேட்டு என்பதை இந்த இளைய தலைமுறை இந்தியாவிற்கு உணர்த்தியிருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூர் அருகே பைக்கின் பின்னால் அமர்ந்திருந்த நபர் சாலையில் தவறி விழுந்த வீடியோ காட்சிகள் வெளியாகி உள்ளன. மதுக்கடையில் இருந்து இந்த பைக் வந்ததாக கூறப்படும் நிலையில் பின் இருக்கையில் அமர்ந்து பயணித்த நபர் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் விழுந்தார். அப்போது அவ்வழியாக வந்த கார் ஓட்டுநர் சாதுரியமாக செயல்பட்டு காரை நிறுத்தியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மாவட்ட ஆட்சியரின் காலில் விழுந்து பெண்மணி ஒருவர் பட்டா வழங்க கோரிக்கை விடுத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. சாத்தூர் அருகே மேல கோதநாச்சியார்புரம் கிராமத்தில் 22 பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா இலவச வீட்டுமனை பட்டா வழங்கினார். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த வீடு வசதியற்ற மல்லிகா என்ற பெண்மணி தமக்கும் வீட்டுமனை பட்டா வழங்கிட கோரி கோரிக்கை மனுவுடன் வந்து ஆட்சியரின் காலில் விழுந்தார். பின்னர் அந்த பெண் திடீரென மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் 80 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஹார்லி டேவிட்சன் சொகுசு இருசக்கர வாகனம் உலா வந்தது. கேரளாவைச் சேர்ந்த குழுவினர் பின்புற இருக்கை, ஸ்பீக்கர்கள் மற்றும் வண்ண விளக்குகளுடன் கூடிய இந்த வாகனத்தில் முக்கிய சாலைகளில் வலம் வந்தனர். இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்களிடம் 40 லட்சம் மற்றும் 35 லட்சம் மதிப்பிலான 2 BMW இருசக்கர வாகனங்களும் கொடைக்கானலில் சாலையில் உலா வந்தது. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆனைமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் இருந்து வழி தவறி வெளியேறிய செங்கீரி அண்ணாநகர் திடல் பகுதிக்குள் புகுந்தது. தடுப்புச் சுவர் உயரமாக இருந்ததால் வெளியேற முடியாமல் தவித்த செங்கீரியை வனத்துறையினர் மீட்டு மீண்டும் அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட்டனர். புதுக்கோட்டை அருகே யானை தந்தங்களை விற்க முயன்றதாக 6 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். கேப்பரை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த வனத்துறையினர் தந்தங்களை விற்க முயன்ற 6 பேரை மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் இருந்து 2 யானை தந்தங்கள், 5 செல்போன்கள் மற்றும் 1 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் தப்பியோடிய ஒருவரை தேடும் வனத்துறையினர் யானை தந்தங்கள் எங்கிருந்து கடத்தி வரப்பட்டன என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.